பிரைஸ் த லார்ட். இன்றைக்கான வசனம், ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதிருங்கள். முதலாவது நம்முடைய தைரியத்த விட்டுவிடக்கூடாதுன்னு எபிரேயராக்கியன் சொல்றாரு. ஆண்டவர் இங்க சொல்ற விஷயமும் அதுதான். தைரியத்த விட்டுறாதீங்க. நம்ம கேட்கலாம், என்ன தைரியத்த விட்டுறாதீங்கன்னு? நான் தைரியமா தான் இருக்கேன். எவ்வளோ தைரியமா இருக்கேன் தெரியுமா? நீங்க என்ன தைரியத்த விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றீங்க? இது மாம்ச தைரியம் இல்ல. ஆவிக்குரிய தைரியத்த விட்டுறாதீங்க. நன்மை செஞ்சு, செஞ்சு, செஞ்சு சோர்ந்து போயிட்டேன். எனக்கு தீமை தான் வருது. நன்மையே நான் பார்க்க முடியல. அப்படின்னு நெனச்சு, ஆவிக்குரிய தைரியத்த விட்டுறாதீங்க. அடுத்தபடியா, இந்த பலமும், தைரியமும் யாரால வரும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அது கிறிஸ்துவினால தான் வரும். எப்போல்லாம் நீங்க தைரியத்த இழக்கிறீங்களோ, அப்ப நீங்க கிறிஸ்துவ விட்டுடுறீங்கன்னு அர்த்தம். வாழ்க்கையே முடிஞ்சு போற சூழ்நிலை வந்தாலும், மனிதனை தேடி ஓடாம, சொல்யூஷனை தேடி ஓடாம, கிறிஸ்துவ நோக்கி பார்க்கும்போது, இயேசுவ நோக்கி பார்க்கும்போது, நாம தைரியத்த விடமாட்டோம். அதை இறுக பற்றிக் கொள்கிறவர்களா நம்ம இருப்போம். அது மிகுந்த பலனுக்கு ஏதுவான். அது என்ன மிகுந்த பலன்? அதுதான் ஜீவ விருட்சம். அந்த விருட்சத்தை பெறுகிறதற்கு நாம தைரியத்தை விட்டுறக்கூடாது. உலக பிரகாரமான வாழ்க்கையில நம்ம வாழும்போது பல பிரச்சனைகளை நாம ஃபேஸ் பண்ணி தான் வருவோம். பல இடங்களுக்கு போகிற நேரங்கள்ல எல்லாமே நமக்கு எதிரிடையாவே நடக்கும். தட, 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 பிரச்சனை, இழப்பு, வேதனை, கண்ணீர் அப்படின்னு சொல்லி நம்மை போட்டு பாடாய்படுத்தும். அந்த நேரத்துல கூட சோர்ந்து போய், பயந்து போய், இந்த தைரியத்த விட்டுறக்கூடாது அப்படின்னு இங்க எபிரேயராக்கின் மூலியமா பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சொல்றார். நோவாவ பாருங்க, ஒரு பேழைய உண்டு பண்ண சொல்றாரு. 40 நாள் பெரும் வெள்ளம். அப்பேற்பட்ட ஒரு வெள்ளம். உலகமே அழியுது. ஆனா நோவா குடும்பத்தாரும் அந்த பேழைக்குள்ள காக்கப்பட்டாங்க. காரணம் என்ன? நோவா தைரியத்த விடல. அந்த பலனுக்கு ஏதுவானத அவர் நோக்கி பார்த்தார். இன்னொன்னு, நோவா பேழைக்குள்ள இருந்தார். இயேசுவுக்குள்ள இருந்தார். நோவா குடும்பம் இயேசுவுக்குள்ள இருந்தது. அதனால இந்த 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஏசப்பா கடந்து போறாங்க. அப்படி போகும்போது எத்தனை பேர் அவரை நெருக்கியிருப்பாங்க. எவ்வளவு கூட்டம் இருந்திருக்கும். இன்னொன்னு, நியாயப்பிரமாண காலங்கள்ல என்ன அப்படின்னா, அந்த மாதிரி 12 வருட பெரும்பாடு உள்ள ஸ்திரீ, அதாவது ஒதுக்கப்பட்டு இருந்தாங்க. வெளியிலலாம் வரக்கூடாது. அவங்களும் ஒதுக்கப்பட்டு ஒரு இடத்துல அங்க தான் இருக்கணும், வரக்கூடாது. எப்படி குஷ்டரோகிகள்லாம் ஒரு இடத்த வச்சிருந்தாங்களோ, அதே போல அவங்களுக்கும் குடுத்துருந்தாங்க. அப்படி உள்ள வந்து யாராவது பார்த்தாங்கன்னா, அவள கொன்னே போட்டுருவாங்க. ஆனா அப்படி இருந்தும், அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் கூட சுகமாவேன்னு ஒரு தைரியம் வந்துச்சே! இது மாம்சத்துல வர முடியுமா? கண்டிப்பா முடியாது. ஆவியில ஒரு தைரியம்.
அந்த பலனுக்கு ஏதுவான தைரியம். அதனால அவ போனா அந்த வஸ்திரத்தின் ஓரத்த தொட்டா சுகமானா. அதுபோல தான் இப்போ நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலத்துல கூட நம்மை சுற்றி நடக்கிற அநேக விஷயங்கள் நம்மை பயமுறுத்தலாம். நார்த் ஸ்டேட்ல கிறிஸ்தவர்கள அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க, கொலை பண்றாங்க, ஜெயில்ல தூக்கி போடுறாங்க, வன்முறையை கையாளுறாங்க, நிர்வாணப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க, நிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல கூட ஒரு சில இடங்கள்ல நடந்துட்டு இருக்கு. ஆனா இவ்வளவு தீமையும் எதிர்கொள்ளணும். ஏன்னா நமக்கு மிகுந்த பலன் ஒண்ணு இருக்கு. அந்த பலனுக்காக நம்ம தைரியத்தை விட்டுறக்கூடாது. தைரியத்தை இழந்து போயிடக்கூடாது. அந்த தைரியம் யாரு? ஏசப்பா, இயேசு கிறிஸ்து. அவர்தான் நமக்கு தைரியத்தை கொடுக்க முடியும். அவர்தான் நமக்கு பலனை கொடுக்க முடியும். ஆவியின் சத்துவத்தை அவர்தான் அளிக்க முடியும். மாம்சத்திலலாம் இதை எதிர்கொள்ளவே முடியாது. வேர்ல்டு பாடி பில்டரா இருந்தா கூட ஒண்ணும் எதிர்கொள்ள முடியாது. எத்தனை சேனைகளை வைத்திருந்தாலும் எதிர்கொள்ள முடியாது. ஆனா ஒண்ணு இருந்தா எப்பேற்பட்ட சேனைகள் வந்தாலும் அதை நாம் எதிர்கொள்ள முடியும். அதுதான் ஆவியின் பலம். அந்த தைரியம். இயேசு என்னோடு இருக்கிறார். ஆவியானவர் என்னில் இருந்து கிரியை செய்கிறார், கிரியை செய்வார் என்கிற அந்த தைரியம். எப்படி நோவாக்கு வந்துச்சோ, எப்படி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு வந்துச்சோ, அது போல நமக்கும் வரும். இது உடனே வரக்கூடிய விஷயம் அல்ல. இது படிப்படியா, படிப்படியா வளரக்கூடிய விஷயம். ஆனா, அதுக்கு நாம தயாராகணும். தயாரானாதான் நாளைக்கு எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அதை எதிர்கொள்ள ஆவியிலே பலப்பட்டு எதிர்த்து நிற்போம். ஏன் எதிர்த்து நிற்கிறோம்? ஏன்னா நமக்கு வரக்கூடிய பலன் மகிமையானது. அது ஜீவ விருட்சம். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.